ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Ghee வாய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ 3 சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியலன்னா போன வீடியோ வந்து போட்டதில் வந்து இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது நான் முதல்வனில் 3 டாபிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நம்ம அதில் ஒரு டாபிக் வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். அதில் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் டாபிக், அதை வந்து இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து 3 கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கூகுள் டிரைவ் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 லிங்க் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 3 டாப்பிக்கும் 3 லிங்க் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. 2 டாப்பிக்கு வந்து அவங்களே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இன்னொரு டாபிக் வந்து அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் நம்மளே யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த கூகுள் டிரைவை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7-8 மினிட்ஸ், ஓகேங்களா, 6 or 7 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அதான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 7th மினிட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கூகுள் டிரைவ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு டாப்பிக்கும் எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. 3 டாப்பிக்குமே 3 வீடியோ 3 பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் கேட்டதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோ பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போங்க, அப்போ தான் வந்து புரியும். எடுத்த உடனே அந்த பிடிஎஃப் பார்த்தாலும் புரியாது, வீடியோ பார்த்தாலும் அவங்க சொல்கிறது வந்து ஒன்றுமே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் ஆக மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஸோ எப்படி நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் நமக்கு வந்து கிளாரிஃபையாக ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம பண்ண போகிற அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ட், ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. ரெசிடென்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. செக்ரட்டரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து அவங்க சால்வ் பண்ணி மூடி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து இதில் பண்ண போகிறோம். இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி, ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்டை பற்றி ஒன்லைனாக சொல்கிறது இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம ப்ராஜெக்ட் டாப்பிக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த லிங்கை டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரோம் பேஜில் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது அந்த லிங்க்கை டச் பண்ண உடனே உங்களுக்கு கூகுள் க்ரோமில் வந்து எந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கா அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண. இப்போ அந்த 3 லிங்க்கில் நீங்கள் என்ன டாபிக் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அது கீழே இருக்கக்கூடிய யூஆர்எல் லிங்க்கை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதாவது நான் முதல்வனுக்கு என்ன கொடுத்தீங்களோ அது. ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணோடனே கீழே ரெசிடென்ட் அண்ட் லாகின்ல நியூ ரெஜிஸ்டர் லாகின் கொடுங்க. அதில் ஃபர்ஸ்ட் நேமில் உங்களோட நேம் அண்ட் லாஸ்ட் நேமில் உங்களோட இனிஷியல் கொடுத்துக்கோங்க. அண்ட் டைப் ஆஃப் ரெசிடென்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஓனரா டெனண்ட்டா அந்த மாதிரி கேட்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெனண்ட் அண்டு ஓனர்னாக்கா கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வராது. டெனண்ட்னா என்னென்னு இன்னொரு இதில் பார்ப்போம். ஸோ ஒரு டீமுக்கு வந்து 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் மெம்பர் வந்து ரெசிடெண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இயர் ஆஃப் மூவிங் அட் அப்படின்றது அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு இயர் தான். நீங்கள் ஓனாக வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஓனாக எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். 124 இல்லை ABCD அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. ரெசிடென்டல் நேமில் உங்களோட நேம் மறுபடியும் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இனிஷியல் வந்து கேப்ஸில் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இன் ஹவுஸாக, இன் பில்டிங்காக, இன் பப்ளிக்கான்னு கேட்கும். அதில் 3த்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இன் ஹவுஸ் கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே வந்து ஒரு ஹவுஸில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும், அந்த எக்ஸாம்பிள் வால் கிராக்கிங், ஏசி ரிப்பேர், அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது சைடில் கொடுக்குற பாருங்க, அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார் பில்டிங்க்கும் அதே தான் வரும். அண்ட் பப்ளிக்கு இன்னும் வேறு மாதிரி வரும். ஸோ அப்டேட் கொடுத்த உடனே இந்த மாதிரி சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே வரும். ஸோ வியூ அப்டேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது இங்கே இருக்கா ஃபஸ்ட்லேயே அப்படின்றத பார்த்துக்கோங்க கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸில். ஸோ நம்மளோட கம்ப்ளைண்ட் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸ்க்கு வரும். நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டே இருந்துட்டு அந்த ஹோம் பேஜுக்கு வந்து நிற்கும் பாருங்கள். ஸோ அகெயின் ஒரு ஸ்டெப்பை தான் பேக்கில் வரும், இதே மாதிரி வரும். நீங்கள் மறுபடியும் பேக் கொடுங்க. அண்ட் அகெயின் பேக். இந்த பேஜுக்கு வந்த உடனே மறுபடியும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஒரு டீமில் 2 மெம்பர்ஸில் ஒரு மெம்பருக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு டீம் மெம்பர் இருப்பாங்க இல்லையா, செகண்ட் மெம்பர், அவங்களோட ஐடியில் நம்ம ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் உங்களோட ஐடியை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே மாதிரி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அவங்களோட நேம் அண்டு நீங்கள் வந்து ஓனர்னு கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ செகண்ட் பர்சனுக்கு டெனண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அவங்களது 2020 ஆர் 2019 கொடுக்கலாம். ஸோ ஹவுஸ் நம்பர் வந்து மாற்றிக்கோங்க. அண்ட் அவங்களோட நான் முதல்வன் இமெயில் ஐடி கொடுத்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா
வெளியே வந்துட்டு நீங்கள் அதிலே ஏரோ மார்க் கொடுக்கூடாது. செக்ரட்டரி லாகின்குள்ளே போயிட்டு அவங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகணும். உள்ளே போனோடனே கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பெண்டிங்கிறது ப்ளூ கலரில் காட்டும் அவங்களுக்கு. அதை கொடுத்து க்ளோஸ்டுன்னு கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், செகண்ட் பர்சன் வந்து க்ளோஸ் பண்ணணும். அண்ட் அப்டேட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்றதை நீங்கள் வந்து அதாவது அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால் இதுக்குள்ளே அப்டேட்ஸ்குள்ளே போயிட்டு ரைட் சைட் கார்னரில் ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ளஸ்ன்றதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்றது வந்து கேட்கும். ஸோ இந்த ஆட் அப்டேட் டீட்டெயில்ஸில் வந்து இப்போ நான் வால் கிராக் குத்துனியா, வால் கிராக் இஷ்யூ வந்து ப்ராப்ளம் சால்வ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்டர்டுன்னு ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட் போட்டு வால் கிராக்டு சால்வ்டு அப்படின்னு நான் போட்டேன். ஓகேங்களா? இதுதான் செக்ரட்டரியோட வேலை. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம அந்த யூஆர்எல் லிங்க்கை வந்து இப்போ காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதே வாட்ஸ்அப் குரூப் போயிட்டு இந்த 3 லிங்க்கில் உங்கள் டாப்பிக்கான லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்டிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். பட் அந்த ப்ராஜெக்ட் உள்ளே பண்ணுற ஸ்டெப் மட்டும்தான் வேறு. உங்கள் லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் தான் வேறு. பட் இந்த ரெக்கார்டிங் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணி கோட் வந்து பண்ணுறது அதெல்லாம் வந்து சேம் தான். ஸோ உங்களோட இந்த யூஆர்எல் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு க்ரோம்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த செலினியம் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் இன் நியூனுக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு அதில் அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு உங்களோட டைட்டில் போட்டுக்கோங்க. தென் யூஆர்எல் லிங்க் இப்போ நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்தீங்களா, அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பண்ண ப்ராசஸ் எல்லாமே அகைன் மறுபடியும் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இன்னொரு கம்ப்ளைண்ட் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரெசிடென்டல் லாகின் கொடுங்க. ஸோ இதில் தான் நான் சொன்ன ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம நியூவாக பண்ணோம் இல்லையா, அப்போவே ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் இதிலேருந்து ரெக்கார்ட் பண்ணியும் போடலாம். இதை தான் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து 6th மினிட்ஸில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன் பாருங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணமோ அதே மாதிரி நியூவாக க்ரியேட் பண்ணாமல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டை வச்சு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டீமுக்கு 2 மெம்பர் இருந்திருப்பீங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓனராக இருந்தீங்களோ அதே ஐடி லாகின் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வியூ கம்ப்ளைண்ட்ஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து வால் கிராக் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப் லீக்கேஜ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அகைன் இப்போ வெளியே வந்துட்டு மறுபடியும் செக்ரட்டரியாக போகணும். ஓகேங்களா? ரெசிடெண்ட்டாக போனீங்கன்னா கம்ப்ளைண்ட் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அகைன் நீங்கள் வந்து செக்ரட்டரியாக போனால் மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ செக்யூரிட்டி லாகின்குள்ளே போய்ட்டு செகண்ட் பர்சனோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இங்கே கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பெண்டிங் அப்படின்றது காட்டும். லைட்டாக வந்து இந்த மாதிரி தான் லோட் ஆகி வரும். ஸோ அதில் நம்ம பைப் லீக்கேஜ்ன்றது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த பெண்டிங்கிறத வந்து கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ அகைன் அப்படியே ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா செலினியம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ பேக்கில் வந்துட்டு ஹோம் பேஜுக்கு அந்த ரெசிடென்டல், செக்ரட்டரி, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 3 காட்டும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு ஸோ எஸ், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதை வந்து அப்டேட் பண்ணவே இல்லையா, ஸோ அப்டேட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பைப் லீக்கேஜ் சால்வ்டு அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது, பட் இதை வந்து போட்டாக்கா எரர் வராமல் இருக்கும் கொஞ்சம். ஸோ பைப் லீக்கேஜ் சால்வ்டுன்ட்டு நான் ஆல்ரெடி பண்ணதுனால கீழே ரெக்கமெண்டேஷனில் காட்டுது. போட்டு சப்மிட் கொடுத்தாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகியிருக்கு பாருங்கள், பைப் லீக்கேஜ் சால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டிங்கன்னா இந்த ஹோம் பேஜுக்கு வந்துட்டு உங்களோட சைடில் ரெக்கார்ட் ஆகி இருக்கக்கூடிய செலினியம், அதாவது ஒரு ஸ்டெப்பாக நம்ம பண்ண ஒரு ப்ராசஸும் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதில் ரைட் சைடு வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் கார்னரில். அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கான நேம் வந்து கொடுக்கணும். ஸோ டெஸ்ட்டு சூட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரீநேம் வந்து கொடுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி லேட்டராக என்னன்னு கேட்டிருக்கோம், அங்கே வந்து லேட்டர் கொடுக்கணும். இங்கே ரீநேமில் வந்து அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்துருங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கோடிங் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். எனக்கு வந்து நான் கிளாஸில் பண்ணும்போது 59 லைன்ஸ் 60 லைன்ஸ் வந்து ரன் ஆச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 லைன் 7 லைன் தான் ரன் ஆகுது. அதுக்கு என்னென்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்தே நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அதாவது நியூ ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, அது அப்போதுலேருந்தே நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் ஒரு 20 லைன்ஸ் கிட்டேயாவது ரன் ஆகுது. இந்த எரர் போகிற வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இதை அப்படியே விட்டுட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பைத்தானில் ரன் பண்ணி பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் போட்டுட்டேன். ஏன்னா நம்ம நான் முதலுக்கு இதை வந்து சப்மிட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம இதை ரன் பண்ணிவிட்டு
எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ நம்ம பண்ண ப்ராசஸை வந்து கோடிங்காக எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிங் போயிட்டு டெஸ்ட் சூட்ஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படி கிளிக் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி போட்ட அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற டைட்டில் வந்துடும். அதில் அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இந்த பைத்தான் டெஸ்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே உங்கள் ஃபோல்டரில் சேவ் ஆக சொல்லி வரும். டெஸ்க்டாப்பில் பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் இப்போயே சேவ் பண்ணும் போதே கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். பைத்தான் டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி பைத்தான் டெஸ்ட்ன்றதை க்ரியேட் பண்ணி அதுக்கான நேம் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பைத்தான் ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு ஃபைல் நேமில் நான் ஆல்ரெடி இதே நேமில் ஒன்று வச்சதுனால பக்கத்தில் நம்பர் 2ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு நேம் மட்டும் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நான் வந்து சேவ் பண்ணிவிட்டேன். அண்ட் அகைன் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண கோடிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபோல்டரில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு அந்த ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஃபோல்டரில் இப்போ நான் சேவ் பண்ணேங்க பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் கொடுத்து அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ண ப்ராஜெக்ட் எது, அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் 2ன்றதை இப்போ நான் சேவ் பண்ணேன். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் நம்ம ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண பைத்தான் எது அப்படின்றத பார்த்து பைத்தான் IDLE 3.13 அதுதான் நான் வந்து ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண பைத்தான். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கோடிங்காக ஜென்ரேட் ஆகி நமக்கு பைத்தானில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து எரர் வராமல் ரன் பண்ணணும். எரர் வராமல் ரன் பண்ணிட்டு தான் நம்ம பைச்சாம்லேயே வந்து போடணும். ஸோ எனக்கு வந்து எரர் வந்து கிளியர் பண்ணி நான் அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி எரர் வராமல் பண்ணணுன்றது உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டு நீங்கள் ரன் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஓப்பன் ஆனதை நீங்கள் எரர் இல்லாமல் ரன் பண்ணியதுக்கப்புறம் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பேட் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைலுக்கு போயிட்டு சேவ் கொடுத்து அதுக்கான நேம் வந்து நீங்கள் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணதுமே இப்போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ரன் பண்ணதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம பிசியில் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம டவுன்லோட்ஸுக்கு போயிட்டு பைச்சாம் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பைச்சாமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இப்போ பைச்சாம் ஓப்பன் ஆகிடுச்சு. வெல்கம் டு பைச்சாம்னு இதில் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா சென்டரில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அங்கே இல்லைன்னா லெஃப்ட் சைடு வந்து பைத்தான்றது இருக்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பைத்தான் இருக்கும். இப்போ மேலே நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து நமக்கானதை கொடுக்கணும். ஸோ பைத்தான் ப்ராஜெக்ட் 1ன்றதை நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பைத்தான் ப்ராஜெக்ட் 1ன்னு கொடுத்துட்டு கீழே ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்னு இருக்கும், கிரியேட் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி லோட் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பயப்படாதீங்க, வந்துடும். ஓகேங்களா? இப்போது லெஃப்ட் சைட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ராஜெக்ட் 1ன்னு இருக்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் பைத்தான் ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான நேம் வந்து இப்போ நம்ம கொடுக்கணும். அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எது வேணாலும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டே நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே நான் அந்த நேம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அங்கே மேலே வந்திருக்கா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்துருக்க நேம் அங்கே வந்திருக்கான்ட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணோம் இல்லையா, நம்ம அந்த பைத்தான் கோடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை போய் பேஸ்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோ, நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ண அந்த ப்ராஜெக்டை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ நோட் பேட் அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் செட்டிங்ஸ் இதுதான். ஸோ இதை ஓப்பன் ஆகிடுச்சு இந்த ஃபைலு. இது அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்தாச்சு. காப்பி கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே அகைன் பைச்சாமுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி தென் நவ் இப்போது பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் நவ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேர் ஆகுது பாருங்கள். ஹியர் பைத்தான் கோட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைத்தான் கோட் போட்ட உடனே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரன் பண்ணி பார்க்குற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த பைத்தான் கோடை ரன் பண்ணி எரர் இல்லாமல் ஷோ பண்ணுறது தான் நம்மளோட டாஸ்கே இதில். ஓகேங்களா? ஸோ பட் நான் அதில் ரன் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா 15 errors 7 வார்னிங் எல்லாமே வந்திருக்கு. 3 லைன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எனக்கு ரன் ஆகியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அண்ட் அகைன் இதே ப்ராசஸை எரர் இல்லாமல் பண்ணுறது எப்படின்றத பார்த்து எரர் இல்லாமல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தென் இதுதான் வந்து ப்ராசஸ் மெத்தட் அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கான
ப்ராஜெக்ட் ஸ்டெப்ஸ் இதுதான். ஓகேங்களா? இது நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து வந்தாச்சு. பைச்சாமில் ரன் பண்ணி நம்ம எரர் இல்லாமல் எடுத்துட்டோம்னா ஃபினிஷ். ஓகேங்களா? எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே பை. நான் வந்து ஒரு டாபிக் ப்ராஜெக்ட் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மீதி இருக்க 2 டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.